குப்பையை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து நிரந்தர பணியே கொடுக்க மாட்டாங்க. இது என்ன? இது நாடா? இது நாடு இல்லை, சுடுகாடு. நான் கொரோனாவில் கஷ்டப்பட்டேன். அது வந்து எங்கள் உழைப்பு, அதை நான் சொல்ல விரும்பலை. எங்கள் உழைப்பு நாங்கள் இதில் பண்ணோம், பீச்சுக்கு போகிற போட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கடமை, மக்களுக்காக நான் சேர்ந்து தான் ஆகணும். அது நான் கஷ்டப்பட விரும்பலை. எங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடு. எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. அவர் இப்போ உடம்பு முடியாமல் இருக்காரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவருக்கு பதில் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து எங்களை பார்க்கலாம்ல. இந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு அமைச்சர் வந்து இந்த துறையை பற்றி பேசுகிறதும் தப்பு தான். இந்த துறையை சார்ந்தவங்க ஒரு அமைச்சர் வராததும் தப்பு தான். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக சார்பில் இருந்து முதல்வர் கூட இன்னும் வந்து பார்க்கல. அவர் வர முடியலனாலும் துணை முதலமைச்சராவது வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கோரிக்கையை அடுத்தடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சாராயத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எல்லா பெண்களும் தாலியாக இருக்கிறது. சாராயத்தை குஷ்டு தாலியாக இருக்கின்ற பெண்கள்லாம் இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்களுக்கு அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டுறாங்க. இந்த அரசு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வந்து முதலமைச்சர் அதை கொள்ளவே மாட்டுறாரு. இதுக்கு முக்கியம் கொடுத்தார். ரெண்டாவது, நாங்கள்லாம் வந்து அமைச்சர் சேகர் பாபா வந்து சிறு வயதிலேருந்து பார்க்கக்கூடியவங்க. நான் இங்கே இந்த மத்திய சென்னை தொகுதியில் எம்பிக்கு நின்னவன், பாராளுமன்ற தொகுதிக்கு நின்னவன். 3 முறை நின்று இருக்கிறேன். 1991 சட்டமன்ற தொகுதிக்கு எழும்பூர் தொகுதியில் நின்று இருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தனியாராகவே இருக்கின்றார்கள். அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுத்துக்கினுக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் பேசிக்கு கொடுத்துட்டு அவங்க குடும்பம் மட்டும் வாழணுன்ட்டு அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு அரசு அவங்க ஃபேமிலி மட்டும் வாழணும், அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், அவங்க கட்சிக்காரங்க மட்டும் நல்லா இருக்கணும், இது மட்டும் வாழுறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் தன்னுடைய தாய் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு வாமிட் எடுக்கிறாங்க. அந்த வாமிட்டை கையில் பிடிக்கிற தூய்மை பணியாளர்கள் இவங்க. குப்பையை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து நிரந்தர பணியே கொடுக்க மாட்டுறாங்க. இது என்ன? இது நாடா? இது நாடு இல்லை, சுடுகாடு. ஆகவே இந்த அரசை முக்கியமாக ஒழிக்க வேண்டும். நாளைக்கு நாங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்துருக்கிறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்துருக்கிறோம். எங்களுடைய ஜெய்பீம் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வந்து மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறும் பாருங்க. இன்னும் சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறும் இது. அந்த போராட்டத்தில் எப்படி கூட்டம் வந்தது, அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் போக 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 கூட்டங்கள் அதிகமாக சேரும். பாருங்க, போக போக தெரியுங்க. அம்மா, என்னுடைய பேர் வந்து அம்பேத் வெங்கடேஷன் பேர். நான் மக்கள் நீதி கட்சி மாநில தலைவர். இப்போ நம்ம வந்து தூய்மை பணியாளர்கள் கூடவே இருக்கோம். ஐயா, உங்களுடைய சைட்ல இருந்து கோரிக்கை எந்த மாதிரி ஐயா நீங்கள் வைக்கிறீங்க? எங்களுக்கு தனியார் வேண்டாம், ராம்கி வேண்டாம், நிரந்தர பணி செய்யணும். சுதந்திரம் வரப்போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். எங்கள் உரிமை நாங்கள் கேட்குறோம், எங்கள் நியாயத்தை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கஷ்டப்பட்டோம், அது பண்ணோம் நாங்கள் கேட்கல. எங்கள் உரிமை தான் நாங்கள் கேட்குறோம். நான் கொரோனாவில் கஷ்டப்பட்டேன். அது வந்து எங்கள் உழைப்பு, அதை நான் சொல்ல விரும்பலை. எங்கள் உழைப்பு நாங்கள் இதில் பண்ணோம், பீச்சுக்கு போகிற போட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கடமை, மக்களுக்காக நான் சேர்ந்து தான் ஆகணும். அது நான் கஷ்டப்பட விரும்பலை. எங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடு. ஐயா பாரதி சங்கம் இருக்கார், எங்களுக்காக பாடுபடுறாரு. நாங்களாம் யாருக்கும் பாடும் இல்லை. நேர்மை, நீதி, நியாய, தர்மம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஏன் எங்களுக்கு தெரியாது, எது சொல்கிறா நம்போம். நீ சொன்ன நாங்கள் ஓட்டு போட்டோம். நான் ஐயா மூக்க ஸ்டாலின் ஐயாவை நான் திட்டல. எங்கள் உரிமையை கொடு, வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. அவர் இப்போ உடம்பு முடியாமல் இருக்காரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவருக்கு பதில் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து எங்களை பார்க்கலாம்ல, எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம்ல. இப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தற்காலிக பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து திரும்பவும் பணிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பணி எங்களுக்கு கான்ட்ராக்டும் வேண்டாம், எங்களுக்கு பணி நிரந்தரம் தான் வேணும். மழை லேட் வந்து வச்சுன்னு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு யார்?
இந்த வேலையை நம்பி தான் அந்த குழந்தைய அவங்க படிக்க வைக்க போகிறாங்க, எல்லாமே செய்ய போகிறாங்க. நீங்கள் வந்து இது எடுத்துன்னு போகிறது இல்லாமல் கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். மழையில் நைட்லலாம் அந்த மழையில் போகிற இந்த பர்தா பிடிச்சிக்கின்னு நிற்கிறாங்க. தூக்கம் இல்லை, கொசுக்கடி, கொசு கடிச்சா கூட அதை அடிக்கிறதுக்கு கூட கை வராமல் எல்லாம் அப்படி பிடிச்சி நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப எங்கே நம்ம தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். இந்த இடத்துல தான் அவங்க வேலை செய்கிறாங்க, இதுதான் அவங்களுடைய தலைமைச் செயலகம். இந்த இடத்துல தான் வந்து அவங்க போராட்டம் பண்ணால் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னு இங்கே போராட்டம் போடுறோம். நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம் போயிட்டு பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த மூலையில் போய் போராட்டம் போட்டால் போகிற பொதுமக்களுக்கெல்லாம் தெரியுமா இவ்வளோ பேர் இப்போ வரைக்கும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, இவங்க குழந்தை குட்டிங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது தெரியல, இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கிறப்ப நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம் போய் பாருங்கள், அங்கே போராட்டம் போடுங்கன்னு சொன்னால் இவங்க எப்படி வந்து இங்கே விட்டுட்டு அங்கே எப்படி போய் போராட்டம் போட முடியும்? புரியுதுங்களா? அவங்களுடைய போராட்டம் கோரிக்கை எங்கேயும் அங்கே தான் முன்வைக்க முடியும். அவங்க சொல்கிறது வந்து தப்பான ஒரு கோரிக்கையை ஏற்றுக்க முடியாது. அகில இந்திய பெண்ணுரிமை இயக்கத்துடைய தலைவரான பிஜி அஜிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆமா, உங்களுடைய சைட்ல இருந்து எந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நீங்க முன்வைக்கிறீங்கம்மா? தூய்மை பணியாளரோட இப்போ இருக்கிற கோரிக்கை தான் நாங்களும் பண்ணிட்டுறோம். அவங்க வந்து 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கி இருந்தவங்கள இப்போ பாதி சம்பளத்துக்காக பணி செய்ய சொல்கிறாங்க. அதுவும் நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லைன்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர வேலைவாய்ப்பு, அரசாங்கத்தோட பணி தேவை, அவங்களுக்கு வேண்ட சலுகைகள் தேவை. நிரந்தர பணி தான் முதல்ல நாங்கள் வைக்கிற கோரிக்கையும். அதுக்கு அரசாங்கம் அது கொடுத்துட்டுனா நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திரும்பி பெறுவோம். இப்போ வந்து அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் வந்து இங்கே பேசுன மாதிரி சொன்னாங்க. அதாவது நீங்கள் இங்கே இருக்காதீங்க, கலைஞ்சு போயிட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு போராட்டம் நடத்துங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே வந்து பார்க்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இது. அவர் பேசுனது தவறு தான் இது. இந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு அமைச்சர் வந்து இந்த துறையை பற்றி பேசுகிறதும் தப்பு தான். இந்த துறை சார்ந்தவங்க ஒரு அமைச்சர் வராததும் தப்பு தான். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கத்து இந்த தூய்மை பணி 15 வருஷமாக இதை தொடர்ந்து பணி செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தான் எங்கள் அமைப்புகளோட நோக்கம், எங்கள் லட்சியமும் அதுதான். இப்போ சென்னை மாநகராட்சி சார்பில் இருந்து தற்காலிகமாக பணியில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பவும் பணிக்கு திரும்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் சலுகைகள் எல்லாமே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் போராட்டம் தொடர்றதுக்கான காரணம் இல்லை, அது வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க. அவங்கள திசை திருப்புறதுக்காக பேசுகிற பேச்சு அது. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா சலுகையும் தரேன், நீங்கள் வந்து போயிடுங்க, பணிக்கு திரும்புங்கன்னு சொல்கிறது திசையை திருப்பக்கூடிய ஒரு கருத்து தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு போக மாட்டேன்னு நான் நம்புகிறோம். இப்போ நம்ம கூட இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்துடைய தலைவரான அன்புவேந்தன் நினைச்சிருக்காங்க. அவங்க கிட்டயுமே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட சைட்ல இருந்து இதுக்கான கோரிக்கைகள் என்ன மாதிரி இருக்கு சார்? இங்கே போராட்டம் கடந்த 11 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளருடைய கோரிக்கை என்பது இந்த தொழிலாளர்களை அனைவரையும் நிபந்தனையின்றி நிரந்தரமாக்கணும். இதுதான் முதல்வருடைய வாக்குறுதியும் கூட. ஆக இந்த தொழிலாளர்களை எந்த காரணத்தை கொண்டும் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டோம், அவர்களிடத்தில் போய் வேலை செய்யுங்கள் என்பது தேசிய நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் அந்த திட்டத்திற்கு எதிரான இந்த செயல். ஆகவே தனியாருக்கு ஒருபோதும் தாரை வார்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த தொழிலாளர்கள் 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை 243 நாள் ஒருத்தர் தொடர்ச்சியாக வேலை செய்தாலே அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது தொழிலாளர் நல சட்டம். ஆனால் 15 ஆண்டு காலமாக இந்த மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்வது தான் முதல் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இந்த மனநிலையை முதல்ல அரசு கைவிட வேண்டும். இவர்களும் மனிதர்கள் தான். இந்த வேலையை வேற யாராவது செய்வதற்கு தயாராக இருக்காங்களா? மலம் அள்ளுகிற வேலையை, குப்பை அள்ளுகிற வேலையை வேற யாராவது செய்வதற்கு தயாராக இருக்காங்களா? இவங்க சொல்லுவாங்க நாங்கள் எல்லா கம்யூனிட்டி தான் செய்கிறாங்கன்னு. எல்லா கம்யூனிட்டியும் செய்கிறாங்க. ஆனால் பேருக்கு மட்டும்தான் அதிகமாக ஊதியம் கிடைக்கிற இடத்துல மற்ற சமூகத்தவர் வேலை செய்கிறார்கள். ஆனால் தொடப்பத்தை பிடிச்சி குப்பை அள்ளுறதில்ல, டாய்லெட் கழுவுறதில்ல. இதை செய்வது முழுக்க SC/ST தொழிலாளர்கள் மட்டும்தான். இதுவே ஒரு பாகுபாடு. அரசு இப்படி செய்வது தீண்டாமையை, சாதி பாகுபாட்டை அரசே இதை கடைபிடிக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த தொழிலில் ஈடுபடுகிறவர்கள் மனிதர்கள், அவர்களை மாண்போடு நடத்த வேண்டும். அவர்களையும் நாங்கள் மனிதனாக மதிக்க வேண்டும். அவர்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற கூலியை தர வேண்டும் என்கிற மனநிலையை இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மனசில் வரணும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம்.
குறைந்தபட்ச கூலி சட்டம் மத்திய அரசு போட்டிருக்கிறது. ஒரு 21,000க்கு குறையாமல் சம்பளம் வழங்கணும் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சட்டம் போட்டிருக்காங்க. அதற்கு குறைவாக கொடுத்தால் சட்டப்படி குற்றம். ஆனால் மேயர் சொல்லுகிறார் அவங்களுக்கு 15,000 17,000 கொடுப்பாங்கன்னு. இதுவே சட்டவிரோதமாக ஒரு அறிவிப்பை மேயர் சொல்லுகிறார். இவர்களுக்கு முதல்ல இந்த சட்ட விதிகளை அவர்களுக்கு தெரியணும். ஆகவே குறைந்தபட்ச கூலி சட்டம் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தொழிலாளர் நல சட்டங்களும் உறுதியாக சொல்லுகிறது. குறைந்தபட்சம் 21,000 ரூபாய் வழங்கணும். அதற்கு மேலே தான் வழங்கணும். அவங்கள சர்வீஸை கணக்கு கொண்டு அதிகமாக தரணும். ஆனால் இப்போ என்ன வேலைக்கு திரும்ப வாங்க, திரும்ப வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நேரடியாக மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ராம்கி நிறுவனத்தின் கீழ் வேலை செய்வதற்கு அல்ல. இதை தெளிவுபடுத்தணும் மேயர். நாங்கள் யாரும் வேலை நீக்கம் செய்யலைன்னெலாம் சொல்கிறதெல்லாம் இந்த சால்ஜாப்லாம் வேண்டாம். இதை உறுதி செய்வார்களா? அதை சொல்ல மறுக்கிறார்களே. சும்மா நாங்கள் வேலையை விட்டு நீக்கலை, திரும்புங்க யாரை ஏமாத்துறது? முதல்ல மேயருக்கு யாருன்னா இதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி ஒன்று எதுவுமே சொல்லலை, அதாவது பணி நிரந்தரம் பற்றி எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வேணா வீடியோ போட்டு காமிக்கிறேன். முதலமைச்சர் ஊர் ஊராக கூட்டம் போட்டு துப்புரவு தொழிலாளருக்கு கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆட்சிக்கு வந்துடும், கையெழுத்து போட்ட உடனே நாங்கள் இப்போ பர்மனன்ட் பண்ணிடுவோம். அத்தனை கொடுத்துருக்கார். முதல்வர் பேசியிருக்கிறார், வீடியோ இருக்குது. தெரியுமா? சேகர்பாபுக்கு தெரியுமா? இது அவர் கடிதம் கொடுத்துருக்காரு. அந்த கடித நகல் இருக்கிறது. மாநகராட்சியில் கொடுத்த கடிதம் இருக்கிறது. சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா? முதல்ல இவர் யார் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராரு? இந்த துறையினுடைய அமைச்சர் எங்கே போனார்? ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப நான் இதை வலியுறுத்துகிறேன். இந்த துறையினுடைய அமைச்சர் நேரு எங்கே போனார்? அவர் தானே பேச்சுவார்த்தைக்கு வரணும். இவர் எதுக்கு இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வராரா? என்ன பண்ணுறார்? இவருக்கு இந்த துறைக்கும் சேகர்பாபுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த துறையினுடைய அமைச்சர் எங்கே போனார்? ஏன்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற அந்த முதலாளிகள் இந்த சம்பளத்தை ஏண்டா குறைச்சேன்னு கேட்டால் அவங்க நேரடியாக மிரட்டுகிறார்கள். இது நேருடைய கான்ட்ராக்டு, அமைச்சருடைய கான்ட்ராக்டுன்னு சொல்கிறாங்க. இதற்கு அமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும், அல்லது முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஆக இந்த ஒப்பந்த பணிகளை எல்லாம், தூய்மை பணி ஒப்பந்த பணிகளை எல்லாம் ஆளுகின்ற அமைச்சர்கள் பினாமி பேரில் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களா, பினாமி பேரில் கொள்ளை அடிக்கிறீங்களா என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதற்கு முதல்ல சேகர்பாபு பதில் சொல்லுங்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி.